வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நிஃப்டி லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 24 மந்த்லி எக்ஸ்பைரி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ மார்க்கெட்டு நல்ல சைடு வெசல் இருந்துகிட்ருக்கு. நிஃப்டி 213 பாயிண்ட் நெகட்டிவ்லையும், பேங்க் நிஃப்டி ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் இருந்துகிட்ருக்கு. நிஃப்டி ஓப்பன் ஆனது ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்லா கீழே வந்து நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இந்த டார்கெட் ரீச் ஆகிறதுனால நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இந்த இடம் 520 வரலாம் டார்கெட் வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஏன்னா அந்த இடத்துல 0.618 அப்படிங்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ ஃபெபனாசி லெவல் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் வந்துடுது. அதே நேரத்தில் நம்மளுடைய பாருங்க, ஒவ்வொரு இடமும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. திரும்ப பாருங்க, கீழே இறங்கி வரும்போது அதே இடத்துல சப்போர்ட்டை எடுத்து தான் ஒரு கேப் வச்சு அப் சைடு போயிருக்கு. அப்படிங்கும் போது இந்த 25 540 530 இந்த லெவலுங்கிறது முக்கியமான லெவல். முக்கியமாக 0.618 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ரீச் ஆகும். போட்டு பார்ப்போமாங்க. பாருங்கள், இங்கேருந்து லோ டு ஹை, இந்த ஹை வரல வச்சுருக்கேன். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இந்த 0.618 25,530 அப்படிங்கிற லெவல் கன்ஃபார்மாக ரீச் ஆகணும். அதையும் ரீச் ஆகி அதையும் பிரேக் பண்ணி கரெக்டாக 75% வரலுமே மார்க்கெட்டிங் வந்திருக்கு. இங்கேருந்து அப்சைடு ரெக்கவர் ஆகணும். ஆகுமா இல்லையான்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டு ரன்னிங்கில் இருந்துட்டு இருக்கு. மணி 10:30 மணி 10:34 ஆகுது. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகணும். ஆனால் கால் சைட்லையும் சரி புட் சைட்லையும் சரி, கால் சைடில் நல்லா ஓயை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டு அப்சைடு போக விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 25,500 கால் சைட்லையும் சரி புட் சைட்லையும் சரி ஸ்ட்ராடல் இருக்குது. ரெண்டு பக்கமுமே நல்லா செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டு 25,500க்கு மேலேயும் போகாது கீழேயும் போகாதுன்ற மாதிரி. 25,600 பாருங்கள், நல்லா ஹெவியாக கால் சைடில் மட்டுமே ஓயை அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டு மேலே போக விட மாட்டாங்க. அதிகபட்சம் 25,600 வரலும் மேலே போகலாம் தவிர அதை தாண்டி போக விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. புட் சைடில் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஓயை அதிகமாக இல்லை. சேஞ்சிங் வகையில் பாருங்கள், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டு அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் கால் சைடில் எந்த ஓயையும் இல்லை. மல்டி ஸ்ட்ரைக் ஓயை இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுதுங்க, இதுலேயும் கால் சைடு தான் ஓயை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் பாருங்கள், ரெட் கலரில் காமிக்கிறது பாருங்கள், 3,42,00,000 இருக்குது ஓஏ அதிகமாக கால் சைடில். புட் சைடில் பாருங்கள் 2,33,00,000 தான் இருக்குது. நிஃப்டி பாருங்கள் 25,495 ட்ரேட் ஆகுது. அது பிளாக் லைன். ஓகேங்களா? எப்பவுமே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டேட்டா எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டு எந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டேட்டா எல்லாமே செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அதுக்கு மேலே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அடுத்தது என்ன நடக்கலாம் இல்லை இதுவரையிலும் மார்க்கெட்டில் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்ன லைவ் அப்டேட் கொடுத்தோம் அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறதுனால ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த சேனலில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. மார்க்கெட்டை பற்றின என்னுடைய பார்வையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நடந்தால் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பை இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். தவிர அதை வச்சு நீங்கள் எந்த ட்ரேடும் எடுத்துடக்கூடாது. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ரிஸ்க்கானது. இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாலேயோ உங்களோட பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் ஜேவி அல்டிமேட் ப்ரோ, இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். இதை பற்றி ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்களை எல்லாருக்கும் தெரியும் இது எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது பாருங்கள், செல்லு காமிச்சு என்ட்ரி நம்ம 25,571 அப்படின்னு காமிக்குது. என்ட்ரி அடிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. 1:1 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது 1:2 1:3 அதாவது 1:1.5 இங்கே பாருங்கள் 6னுக்கு தெரியுது பாருங்கள், அது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. டார்கெட் 2 டார்கெட் 3 பார்த்தீங்கன்னா R2 2Rன்னு இருக்கு பாருங்கள், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2 1:2. அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸுக்கும் என்ட்ரிக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருப்பாங்க, 50 பாயிண்ட்னா அதே 50 பாயிண்ட்டு டார்கெட்னா அதுதான் ஃபஸ்ட்டு 1:1. அதே 100 பாயிண்ட்னா 1:2. இதை 150 பாயிண்ட் தான் அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன என்ட்ரியோ ஸ்டாப் லாஸோ அதுக்கு உண்டான ரேஞ்சு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 10 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்கன்னா 1:1. இதே 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்கன்னா 1:2. 15 பாயிண்ட் தான் வைக்கிறீங்கன்னா 1:1.5 அந்த ரேஸ் அதில் இருக்குது. அதே போல் 10 டார்கெட்ஸ் வரலுமே நம்ம இண்டிகேட்டர் காமிச்சிடும். இது எல்லா மார்க்கெட்டுமே சூட் ஆகும்.
ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ உள்ள செல்லுன்னு தான் நம்ம இண்டிகேட்டர் காமிச்சிட்டு இருக்கு. எல்லா டைம் ஃப்ரேம் பேரிஸ், டெய்லி டைம் ஃப்ரேம் தவிர மற்ற அத்தனை டைம் ஃப்ரேம்லையும் 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர் எல்லாம் பேரிஸ். டெய்லியில் மட்டும் புள்ளி செல் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட்டு இங்கேருந்து ரெக்கவர் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல புள்ளி சாம் வரும், அடுத்தது 3 மினிட்ஸ்ல புள்ளி சாம் வரும், 5 மினிட்ஸ்ல புள்ளி சாம் வரும். அப்படி ஒவ்வொன்றா மாற மார்க்கெட்டு அடுத்து ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல நம்ம இண்டிகேட்டரும் அப்சைடு என்ட்ரி டார்கெட்ஸ் அப்சைடு அப்படிங்கிற மாதிரி மாற்றி காமிச்சிடும். ஓகேங்களா? எப்பவுமே ரன்னிங் கேண்டில் என்ட்ரி எடுத்துக்கூடாது. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த க்ளோஸ்க்கு மேலே தான் நம்ம என்ட்ரி. ஓகே, இன்னைக்கு லைவாக அப்டேட் என்ன கொடுத்துருந்தோம், அது என்ன ஒர்க் அடிச்சுட்டு பார்ப்போம். இதுதான் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது பாருங்க, ஃபிபோனாச்சி லெவல் போட்டு 0.618 இங்கே தான் வருது. அதெல்லாம் பாருங்க கரெக்டாக ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருக்கு அப்படின்னு இங்கே பாக்ஸ் போட்டு லைனும் போட்டிருக்கேன். இந்த இடத்த ரீச் ஆக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட்டு எப்பவுமே இதை வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே போல் அது ரீச் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்து இப்போ 75% வந்துருக்குது. நம்ம இண்டிகேட்டரை வச்சு பாருங்க, நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தது ரன்னிங்லேயே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கோம். அதே போல் பாருங்க கரெக்டாக டார்கெட்டு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. புட் ஆப்ஷன்ல பாருங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 86 பாயிண்ட் என்ட்ரி பாருங்க, 101, ஸ்டாப் லாஸ் 83, டார்கெட் பாருங்க 1:7 வரலுமே போயிருக்கு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:5. இங்க பாருங்க 5R கைங்க பாருங்க. உங்க ஸ்டாப் லாஸ்க்கும் டார்கெட்டுக்கும் என்ன ரேஞ்சோ, அதாவது இதுல ஒரு 17, 18 பாயிண்ட் நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு 5 மடங்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. உங்களுக்கு 86 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? நம்ம இண்டிகேட்டர் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அற்புதமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்களோட கருத்து கமெண்ட்லாம் போட்டு தான் இருக்காங்க, இண்டிகேட்டர் அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதெல்லாம் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியும். அதே போல் இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் தெரியும். இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்னோட லைவ் அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துருப்பேன் பாருங்க, ஓப்பன் டெஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதனோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இண்டிகேட்டரோட டீட்டெயில் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 25,500 கீழே சஸ்டன் ஆகிட்டே இருந்தால் மார்க்கெட்டு கீழே போகலாம், அப்படி இல்லைனா மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட்டு அப் சைடும் போக டவுன் சைடு போக விருப்பம் இல்லாமல் அதே இடத்துல இருக்குது. அதனால் பொறுத்திருந்து தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் சைடில் பாருங்கள் என்ட்ரி கிடச்சிருக்கு 163, 64. அடுத்து ஒரு 10 பாயிண்ட் அப் சைடு போயிருக்கும் போது நான் லைவ் மார்க்கெட்டில் இது போட்டதுங்க பாருங்கள் 10, 14 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள் 10, 15க்கு. அதுக்கடுத்ததாக பாருங்க ஒரு 25 பாயிண்ட் 189 வரலுமே போயிருக்குங்க. நம்ம புட் ஆப்ஷன் சைடில் முதல்ல 86 பாயிண்ட் கிடச்சிது. அடுத்து பாருங்க 25 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்க ஒவ்வொருத்தரையும் இது பாருங்க பழைய ஸ்கிரீன்ஷாட் தான் இருந்தாலும் இப்போ 2-3 நாளைக்கு மேலே தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்களா, மார்க்கெட் நல்லா அருமையான மூவ்மெண்ட்னு கேட்டிருந்தது. பாருங்க சென்செக்ஸில் 350 பாயிண்ட் எடுத்தோம் சார், நிஃப்டியில் 75 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அருமையாக இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு இதுலேயே உங்களுக்கு தெரியும். பாருங்க ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாதிரி அருமையாக ஒர்க் ஆகுது. இது நேத்தியோட ட்ரேடுங்க. இதில் பாருங்க இன்னொரு நண்பர் பாருங்க, பேங்க் நிஃப்டியில் 70 பாயிண்ட், நிஃப்டியில் 50 பாயிண்ட், சென்செக்ஸில் 100 பாயிண்ட் எடுத்துட்டேன். உங்கள் இண்டிகேட்டர் அவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது, தேங்க்ஸ் சார் யுவர் கிரேட் இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்க. இதில் பாருங்க 106 பாயிண்ட் வரலுமே கிடைச்சிருக்கு. இந்த இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்க என்ன சொல்றாருன்னு. இவர் பாருங்க 75 பாயிண்ட் எடுத்துட்டேன் சார் அப்படின்னு காலையிலேயே ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருக்காருங்க. அதுக்கு முதல் நாள் பாருங்க 30 பாயிண்ட் எடுத்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு முன்ன அடுத்த நாள் பாருங்க 30 பாயிண்ட் எடுத்துருக்கேன்னு போட்டிருக்காரு. இவர் பாருங்க என்ன சொல்றாருன்னு. சார் செம்மையா ஒர்க் ஆகுது சார், கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ணலாம். பட் நீங்கள் சொல்கிற கான்செப்ட் மட்டும் ஃபாலோ பண்ண போதும். இப்போ சும்மா ஜஸ்ட்டு 0.1 அடித்தேன் சார், அப்புறம் இப்போ 0.2 அடித்தேன். நல்லா ப்ராஃபிட் அடிக்குது சார். கேட்டிங்களா இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர்? அது இன்னும் நிறைய பேர் பேசி அனுப்புறதா ஏகப்பட்டது இருக்கு. அது அத்தனையும் ப்ளே பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாயிரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்கு, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே, நன்றி, வணக்கம்.